ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 713 ஆரம்பிக்கிறது. ஆதித்தமிழகத்தின் அந்தணர்கள் கேரளத்தில் தமிழ் சோழ தேசத்திலிருந்து சோழியர்கள் எனப்படும் பிராமணர்களை அழைத்து வந்து அங்கே அமர்த்தினார். இந்த சோழியர்கள் ஆதிகாலத்திலிருந்தே தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழ் மக்களாக இருந்த பிராமணர்கள், திராவிட பிராமணர்கள். திராவிடரும் பிராமணரும் சத்துரு ஜாதிகள் இல்லை. திராவிட ஜாதி என்றும் ஒன்று இல்லை. திராவிட தேசம்தான் உண்டு. அதில் வசித்து வரும் பிராமணர் உட்பட எல்லோரும் திராவிடர்கள்தான். திராவிட தேசத்திலிருந்து வடதேசத்துக்கு போய் செட்டில் ஆன பிராமணர்களுக்கு இன்றைக்கும் வடக்கே டிராவிட் என்ற பெயர் இருக்கிறது. இப்படி ஆதியிலிருந்து தமிழ் ஜனங்களாக இருந்தவர்கள்தான் சோழிய பிராமணர்கள். அப்புறம் வடக்கிலிருந்தும் பல பிராமணர்கள் இங்கே வந்தார்கள். வடமர் என்று அவர்களுக்கு பெயர். கைபர் கணவாய் வழியாக என்றைக்கும் எவருமே வரவில்லை. பாரத தேசத்துக்குள்ளேதான் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் இடம் மாறுவது. வடமர் என்று பிராமணரில் ஒரு பிரிவை மட்டும் சொல்வதாலேயே மற்றவர்கள் என்றைக்குமே தென்னவர்களாம் இருந்தவர்களாம் என்று ஆகிறதல்லவா? பாரத தேசம் முழுவதும் ஆதியிலிருந்து ஒரே இனம்தான். ஆரிய திராவிட இனபேதம் வெள்ளைக்காரன் டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாழ்வதில் கதை கட்டிவிட்டது. அந்த கதை நிஜம் என்றும் நிஜமான நம்முடைய சாஸ்திர புராணங்களில் இருப்பதை கட்டுக்கதை என்றும் எண்ணி வருகிறோம். இது இருக்கட்டும். தமிழ்நாட்டு பிராமணர்கள் சுகஜீவிகள். வடக்கே போக போக குளிர் வெயில் இரண்டும் ஜாஸ்தி. மேற்கே கர்நாடகத்துக்கு போனால் கூட ஒரே மலைத்தொடராக இருப்பதால் சீதோஷ்ணம் கடுமைதான். தமிழ்நாடு மாதிரி மித சீதோஷ்ணம் அங்கே எல்லாம் இல்லை. அதனால் மற்ற சீமை ஜனங்கள் கஷ்டங்களுக்கு அதிகம் பயப்பட மாட்டார்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வார்கள். தமிழ்நாட்டு பிராமணர்கள் அப்படி இல்லை. நான் சொல்வது பழங்கால சமாச்சாரம். தற்போது தமிழ்நாட்டில் பிராமணனை தீண்டாதவனாக பண்ணி ஒதுக்கியிருப்பதிலும் இவனுக்கும் பிராமண தர்மத்துக்கு அடியோடு வித்தியாசமாக ஒரே பணப்பேராசை பிடித்து போயிருப்பதிலும் எந்த சஹாராவானாலும் ஐஸ்லாண்டானாலும் போய் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு விடுகிறான். அந்த பூர்வ காலத்தில் சுகஜீவிகளாக காவேரி தீரத்தில் இருந்த சோழியர்கள் மலையாளத்துக்கு போனார்களா? அங்கே ஒயா மழையும் சகதியும் குறுக்கே கழியுமாக, அதாவது ஓடையுமாக இருந்தது. அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. கோபக்காரர் என்று பெயர் வாங்கின பரசுராமனிடம் சொல்லவும் பயம். அதனால் ரகசியமாக திரும்பி ஓடி வந்து விடலாம் என்று நினைத்தார்கள். இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்று அவருக்கும் தெரியும். அதனால் என்ன நினைத்தார் என்றால், இவர்களுடைய ஆச்சாரங்களில் எதையாவது ஒன்றை மாற்றிவிடுவோம். அப்படி செய்துவிட்டால் இவர்கள் தாய் சீமைக்கு திரும்பி போனால் அங்கே இருப்பவர்களுடன் கலந்து வாழ முடியாமல் போய்விடும். வேறு வழி இல்லாமல் இங்கே இருந்து விடுவார்கள் என்று நினைத்தார். ஆகையால் அவர்கள் குடுமையை பின்பக்கம் முடிந்து கொள்ளாமல் தரை உச்சியில் சேர்த்து ஊர்த்து சிகா என்பதாக முடிந்து கொள்ளும்படி பண்ணினார். இன்றைக்கும் நம்பூதிரிகள் அந்த வழக்கத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் சோழதேச ஜனசமூகம் தங்களை ஒதுக்கிவிடும்படி பண்ணிவிடாது. முக்கியமான அனுஷ்டானங்களில் வித்தியாசம் இல்லாத போது சிகை எப்படி இருக்கிறது என்பதை கொண்டு மாத்திரம் யாரும் நம்மை தள்ளிவிட மாட்டார்கள் என்று அந்த பிராமணர்கள் நினைத்தார்கள். அதனால் அவர்களில் ரொம்ப பேர் ஊர்த்து சிகையினுடைய சோழ தேசத்துக்கு திரும்பிவிட்டார்கள். அவர்கள் நினைத்தது போலவே ஜனசமூகமும் அவர்களை பிரியமாக வரவேற்று வைத்து கொண்டது. அந்த பிராமணர்களின் பரம்பரைக்கு உச்சிக்குடுமையே தங்கிவிட்டது. சோழியின் சென்று சும்மா ஆடாது என்று அப்புறம் அதை வைத்து பழமொழி கூட வந்துவிட்டது. இதென்னடா இப்படி ஆகிவிட்டது என்று பரசுராமர் பார்த்தார். இனிமேல் தமிழ்நாட்டு பிராமணர்களிடம் போக வேண்டாம் என்று தெலுங்கு நாட்டிலும் கன்னட நாட்டிலும் உள்ள கல்வி கேள்விகளில் வல்லவர்களான பிராமணர்களை அழைத்து கொண்டு போய் மலையாளத்தில் அமர்த்தினார். தமிழ்நாட்டு சுகஜீவிகளைப் போல அவர்கள் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியாமல் திரும்பி ஓடிவிட மாட்டார்கள் என்று அவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் முன்ஜாக்கிரதையாக இன்னொன்றும் செய்தார். பிராமணனுக்கு 108 ஆச்சாரங்கள் இருக்கின்றன. முன்பு அதில் ஒன்றை மட்டும் மாற்றியதால் தான் நம்முடைய திட்டம் தோற்று போயிற்று. இப்பொழுது 108 பேர் பாதிக்கு மேலே 64 ஆச்சாரங்களை இந்த ஆந்திர கர்நாடக பிராமணர்கள் விஷயத்தில் மாற்றிவிடுவோம். அப்பொழுது இவர்கள் நிச்சயமாக ஊருக்கு திரும்பி போய் கலந்து வாழ முடியாது என்று தீர்மானம் செய்து அப்படியே மாற்றி கொடுத்து விட்டார். அவர் ஆசைப்பட்டபடியே அந்த பிராமணர்கள் அங்கேயே வம்சாவளியாக தங்கி அத்தியனம் கர்மானுஷ்டானம் எல்லாம் சிறப்பாக செய்யலானார்கள். அவர்களைத்தான் நம்பூதிரிகள் என்று சொல்வது. மலையாள தேசத்தின் தோற்றுவாயை பற்றி கூறுவதாக கேரளோத்பத்தி என்ற புஸ்தகம் இருக்கிறது. சில புராணங்களிலும் இந்த சமாச்சாரம் வருகிறது. அவற்றிலிருந்து தான் கதை சொன்னேன். நம்பூதிரிகளில் சோழியர்கள் கொஞ்சம் பேரே மிச்சம் இருந்தார்கள். பாக்கியெல்லாம் தெலுங்கு பிராமணர்களும் கன்னட பிராமணர்களும் தான்.
தெலுங்கில் இல்லு என்றால் வீடு, கன்னடத்தில் மன என்றால் வீடு, தமிழில் இல்லம் மனை என்று 2 வார்த்தைகளும் இருக்கின்றன. நம்பூதிரிமார்களில் சிலர் தங்களை குறிப்பிட்ட ஒரு மனாவைச் சேர்ந்தவர்களாகவும் சிலர் தாங்கள் குறிப்பிட்டதொரு இல்லத்தை சேர்ந்தவர்களாகவும் என்று சொல்லிக்கொள்கிறார்கள். ஆச்சாரியாளின் குடும்பத்திற்கு கைப்பள்ளி மனா என்று பேர் என்கிறார்கள். இல்லம் என்று சொல்லிக்கொள்ளும் நம்பூதிரிகள் ஆந்திர தேசத்திலிருந்து வந்தவர்கள் என்றும், மனா என்று சொல்லிக்கொள்பவர்கள் கர்நாடகத்திலிருந்து வளர்ந்தவர்கள் என்றும் பொதுவாக கொள்ளலாம். என்றாலும் ஆதி தமிழ்ச் சோழியர்களின் வழிவந்தவர்களிலும் கொஞ்சம் பேராவது நம்பூதிரிமார்களில் இருந்து இந்த 2 பேரில் ஏதோ ஒரு பிரிவில் வந்திருப்பார்கள் என்று நினைக்க இடமிருக்கிறது. ஆச்சாரியாளின் மனாவும் அப்படி தமிழ் தேசத்திலிருந்து போனதாகவே இருக்கக்கூடும் என்று நான் பண்ணியுள்ள ரிசர்ச் அப்புறம் சொல்கிறேன். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம்.